பெண்களே அணி ரொம்ப வீக் ஆகிட்டாங்க. எனக்கு இந்த பக்கம்தான் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. இதை தூக்கி நிலைநிறுத்துறது நம்ம மேடம் கையில் தான் இருக்குது. இவங்க கண்டிப்பாக நிலைநிறுத்திடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஐயா ஒன்று சொன்னார், தாய்மை பற்றி அழகாக சொன்னார். இதில் எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. கோவிலில் கருவறையில் தெய்வம் இருக்கும், கோவிலில் கருவறையில் தெய்வம் இருக்கும், ஆனால் பெண் என்ற தெய்வத்துக்குள் கருவறை இருக்கிறது அப்படின்னு ஒரு கவின்னு சொன்னான். பெண் என்ற தெய்வத்துக்குள் கருவறை இருக்கிறது. இன்றைக்கி பக்தி எப்படி இருக்குது, குழந்தைங்கிட்ட எப்படி பக்தி இருக்குது அப்படின்னா, சின்ன குழந்தை, என் பேர் 6 வயசு, அவன் அழகாக சொல்கிறான், பாலும் தெளி தேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன், கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3ம் தா சொன்ன. அவன் கேட்குறான், தாத்தா நாம் 4 கொடுக்குறோம் சாமிக்கு, என்னென்ன 4 கொடுக்குறோம்? தேன், பால், பருப்பு, வெல்லம், 3 தானே தாத்தா கேட்குற, கேட்குறது கொஞ்சம் அதிகமாக கேளு. நாம் 4 கொடுத்துட்டு நீ கொஞ்சம் அதிகமாக கேட்காம 3 கேட்குறியே, என்ன தாத்தா நியாயம்? உடனே நான் சொன்னேன், இல்லைடா கண்ணு, நான் இங்கே சொன்னது பால், தேன், வெல்லம், பருப்பும் எல்லாம் சேர்த்துனா பாயாசம். நாம் பிள்ளையாருக்கு பாயாசம் 1 தான் கொடுத்துட்டு நம்ம 3 கேட்குறோம் அப்படின்னு. அவனு கேட்டான், ஒரு கோயிலில் ஒரு அர்ச்சகர் துள்ளி துள்ளி விபூதி கொடுக்குறான். என்கிட்ட கேட்குறான், தாத்தா ஒரு கோயிலில் ஒரு சாமி அர்ச்சகர் அப்படி துள்ளி 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 விபூதி கொடுக்குறாரு, ஏன் தாத்தான்னு கேட்டான். நான் சொன்னேன், ஒருவேளை அந்த அர்ச்சகருக்கு காலில் ஏதோ சுளுக்கு ஆகிருக்கும்னு நினைக்கிறேன், கால் அடிபட்டிருக்கும், அதனால தான் அப்படி துள்ளி துள்ளி கொடுக்குறாரு. உடனே அவன் சொல்கிறான், இல்லை தாத்தா ஒரு பக்திமான், பக்திமான்னா துள்ளி துள்ளி தானே குதிப்பார் அப்படின்னுக்கிறான். முன்னணி அருமையாக சொன்னான். இது உண்மையிலேயுமே அவன் சொன்னது. தாத்தா பத்திரகாளிக்கு ஏன் பத்திரகாளி பேர் வந்ததுன்னு கேட்குறான். பத்திரகாளிக்கு ஏன் பத்திரகாளி? எனக்கு ரொம்ப யோசித்தேன், ஒன்றும் தெரியல. உடனே அவன் சொல்கிறான், நம்மளையெல்லாம் பத்திரமா பார்த்துப்பாங்க, நம்மளையெல்லாம் பத்திரமா பார்த்துக்கிறதுனால அவங்களுக்கு பத்திரகாளின்னு பேர் அப்படி. அதுபோல் இப்போ இந்த அணி ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப வீக்காக இருக்குது. மேடம் சிவகாமியார் மேடம் தீர்ப்பு அவங்க பக்கம் சாதகமாகிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் குறிப்பிட்ட இடத்துல கரெக்டாக செஞ்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். வாங்கம்மா. இங்கு கூடியிருக்கும் தரைசால் சான்றோர் அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கம். இந்த நல்லதொரு மாலை பொழுது எனக்கு தந்து உங்களை எல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பையும் தந்த இறைவனுக்கு எனது நன்றியை கூறி, இந்த கோயில் நிர்வாகிகளுக்கு என் மனமார்ந்த நன்றியை கூறி நான் பட்டிமன்றக்குள் செல்கிறேன். தலைப்பு சொன்னாங்க, பக்தி வேறு ஆன்மீகம் வேறு, தலைப்பை நம்ம திருப்பி சொல்ல வேண்டியதே இல்லைங்க. என்னங்க ஐயா, நீங்கள் முதலே எனக்கு தீர்ப்பு சொல்லிட்டீங்க ஐயா, எங்கள் பக்கம் உங்களுக்கு தெரியாமையே தீர்ப்பு சொல்லிட்டீங்க. ஒரு கதை சொன்னார், முருகு தோசைன்னு. அந்த ஐயா படுக்கையில் படுத்துட்டு போகிற காலத்தில் முருகு தோசை கேட்குறாரு. மூணா பெண்களுக்கு என்ன தோணுச்சு? முருகான்னு தோணிருக்கு. யாருகிட்ட பக்தி, அந்த ஆன்மீகமும் பக்தி எங்க இருக்கு? முருகான் அந்த அம்மாவுக்கு தோணிருக்கு. ஆனா அந்த ஆணுக்கு தோணுது முருகு தோசை. முதல்லயே சொல்லிட்டாரு, நாங்க எல்லாமே இந்த மாதிரி லௌகிக விஷயங்கள்ல தான் எங்க மைண்ட் எல்லாம் இருக்கு, மனதெல்லாம் இருக்கு, எங்க மைண்ட்லாம் முருகு தோசையில தான் இருக்கு, முருகால இல்ல. சங்கரையா சொன்னார்கள், சரிகை கிரிகை எல்லா யோகம் ஞானம் எல்லாரும் சொன்னாங்க. நாங்க காலையில ஒரு வீட்டுல பாக்குறோம், எங்க வீட்லயே எடுத்துக்கலாம், ஒரு குழந்தை இருக்குது, ஐயா இருக்காங்க, காலையில தசாவதானி மாதிரி நாங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம். 10 வேலை எங்க கிரைண்ட்ல மாவரைக்கும் அவங்க குக்கர் பஸ் ஜுரு அடிக்கும், அந்த குழந்தை கத்தும், இங்க பொண்ணு 10 வேலை இல்லை, இன்னொரு 15 வேலை. ஆனா ஐயா பூஜையில இருப்பார், அப்படி மதியா ஞானம் யோகம் அப்படியே அமைதியா உட்காந்து ஞானத்துல உட்காந்து பாரு. எங்க நம்ம பூஜை அறையா இருக்கணும், எல்லா அறைகளும் இறைவன் இருக்கின்ற இடம்தான். அங்க உட்காந்து அப்படியே அமைதியா நான் யோகியாக போறேன், ஞானியாக போறேன்னு உட்கார்ந்து இருப்பாரு. உண்மைதான், அவர் சிறந்த ஞானி, சிறந்த ஆன்மீகவாதி, நாங்க ஒத்துக்கிறோம். ஒரே நேரத்துல ஒரு வேலை மட்டும்தான் செய்வாங்க. ஆனா நாங்க இந்த 10 வேலையை செஞ்சுட்டு 11வது வேலையா அதை கூட சரியா செய்ய மாட்டாங்க. ஆமாங்க ஐயா, அதைத்தாங்க ஐயா முதலே சொல்லிட்டா தீர்ப்பு எங்க பக்கம் தான் இருக்குன்னு. இந்த 10 வேலை செஞ்சுட்டு 11வது வேலையை எங்க வாய் ஒரு பாடலை முணுமுணுத்து கொண்டிருக்கும். அது இறைவனின் பாடலாக இருக்கலாம், எதாக இருக்கலாம். எங்களுடைய மனதில், நீங்க பக்தின்னு நான் அதை சொல்ல வரல, எங்களுடைய யோக நிலைன்னு நான் சொல்ல வரேன். நாங்கள் ஒரு செயலை செய்தால் முழுமையான மனதோடு முழுமையான நினைவோடு தான் செய்வோம். எத்தனை வேலைகள் செய்தாலும்
அத்தனை வேலைகளையும் எங்களுடைய மனதும் அங்க நிலைத்து இருக்கும். மனது உணர்வுன்னு நாங்க சொல்லல. நாங்கள் உணர்வோடு உங்களுக்கு தோசை சுட்டு கொடுக்குறோம், அது வேற. ஆனா எங்க மனது எல்லா இடங்களையும் நிலைத்திருக்கிறதுனால தான் நாங்க 10 வேளையும் தவறாமல் சரியாக செய்கிறோம். ஆன்மீகத்தோடு யோக நிலையில் அமர்ந்தால்தான் ஆன்மீகம் இல்லை. ஆன்மாவிற்கு முக்தி கிடைக்க என்ன செய்ய வேண்டும் என்பது அமர்ந்த நிலையில் இல்லை, நின்ற நிலையில் இல்லை, படுத்த நிலையில் இல்லை, மலை இல்லை, கடல் இல்லை, மண்ணில் இல்லை, வாயில் இல்லை, வாடில் இல்லை, எங்கேயும் இல்லை ஐயா. அது மனதில் இருக்கின்றது. அந்த மனதிடம் எங்களுக்கு இருக்கின்றதுனாலதான் நீங்க நாயன்மார்களை சொல்லுங்க, ஆழ்வாரை சொல்லுங்க, 12 சொல்லுங்க, 63 சொல்லுங்க, 11 சொல்லுங்க, 3 சொல்லுங்க, எனக்கு அதை பத்தி பிரச்சனையே இல்லைங்க ஐயா. ஆன்மா ஒன்றுதான், மண் ஒன்றுதான். சுட்ட பாத்திரம் சுடாத பாத்திரம் சொன்னாரு, மண் ஒன்றுதான். அந்த மண்ணை எத்தனை வடிவத்தினாலும் பண்ணுங்க, நீங்க சுடுங்க, சுடாம போங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, மண்ணினுடைய தன்மை மாறப்போவது இல்லை. அந்த மண் தான் ஆன்மா, அனைவரிடத்திலும் இருக்கின்றது. ஆனா அந்த ஆன்மாவோடு எங்களுடைய மன திடத்தை கலந்து நாங்கள் சிறந்த ஆன்மீகவாதிகளை விளங்குறோம். நாங்கள் கோயிலுக்கு போக வேண்டியதில்லை. கட்டடத்தை நீங்க கட்டுங்க ஐயா. 1 ஏக்கர் நிலத்துல ஒரு 1000 சதுரடியில் ஒரு கட்டடம் இருக்குது. அந்த கட்டடத்துக்கு 2 பேர் வைக்கலாங்க ஐயா. உங்களுக்கு வாய்ப்பு தரேன். ஒன்று வீடு, இன்னொன்று கோவில் வைங்க ஐயா. நடுவர் ஐயா அவர்களே, ஒரு பேர் கொடுங்க, வீடா இல்ல கோயிலா. 1 ஏக்கர் நிலத்துல 1000 சதுர அடி கட்டியிருக்கிறோம், கட்டடம் கட்டியிருக்கிறோம். அந்த கட்டடத்துக்கு பேரு வீடா கோயிலா? பெருசா இருந்தாலே கோயில் தான். கட்டடங்க ஐயா. அதுல கட்டடத்துல எப்படி நீங்க கோயில் சொல்லுவீங்க? நான் வீடுன்னு கூட சொல்லுவேனே. அதாவது 1000 சதுர அடி தான் கட்டப்பட்ட இடம். 1000 சதுர அடி இருக்கின்ற இடம் 1 ஏக்கர். ஐயா கோவில்னு சொல்லிட்டார். கட்டிடங்கள் எல்லாம் கோயில்கள் ஆவதில்லை, கட்டிடங்கள் எல்லாம் வீடுகளும் ஆவதில்லை, இல்லங்களும் ஆவதில்லை. இல்லால் மனைவி பெண் அங்கு பெண் மனைவியாக மட்டும் இல்லை, அந்த பெண் அத்தனை பாத்திரங்கள் இருக்கலாம். உங்களுக்கும் அதே மாதிரி நிறைய பாத்திரங்கள்லாம் இருக்குங்க ஐயா, இல்லைன்னு நாங்க மறுக்கல. ஆனா ஒரு கட்டிடம் நீங்க நல்லா கட்டுங்க, பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுங்க, உள்ள எல்லாரும் ஆன்மீக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள், திருநீறு கொடுக்கிறார்கள், அதாவது எல்லாம் கொடுக்குறாங்கன்னு ஐயா சொன்னாங்க. எல்லாம் ஆண்கள் செஞ்சுட்டு இருக்காங்க உள்ள, இங்க எல்லா பெண்களுக்கும் காதல கேட்டு இருக்காங்கன்னு. நாங்கள் எங்கிருந்தாலும் யோக நிலையில் தான் இருப்பவர்கள் ஐயா. நீங்கள் 1000 வேலைகளை செய்யுங்க, நாங்க ஒரே ஒரு வேலை தான் செஞ்சுட்டு இருப்பீங்க. நீங்க திருநூறு கொடுத்தா 90 மட்டும் தான் கொடுத்துட்டு இருப்பீங்க. எங்களை உள்ள விட்டு பாருங்க, நாங்கள் அத்தனையும் ஒருத்தரா செய்வோம். நீங்க 10 பேர் இடத்துல நாங்க ஒருத்தர் செய்வோம். எல்லா இடங்களையும் எங்க யோக நிலை தாங்க இருக்கிறது ஐயா. தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விடால் பெண். தன்னையும் காத்து தன்னை சார்ந்தவர்களையும் காத்து அத்தனை பணிகளையும் செய்து எங்கள் புகழையும் காத்து எங்களை சொற்களையும் காத்து எங்கள் ஆன்மாவையும் காக்கின்ற தைரியமும் மனதிடமும், மனதிடம் இல்லாத இடத்தில் ஆன்மா ஒரு வேலையும் செய்ய முடியாது. அந்த ஆன்மீக நாணம் வரணும்னா மனதிடம் விடும். அந்த மனோதிடம் எங்ககிட்ட நிறைய இருக்கு. அத்தனை தலைகளும் மாமா மாமா என்கிறது சொல்ற அத்தனை தலைகளும் பெண்கள். ஐயா தீர்ப்ப சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுவாரான்னு எனக்கு தெரியல. அவங்க சார்பெல்லாம் சொல்லிட்டு அம்மா முன்னாடிதான் உட்காந்துருக்காங்க. முருகல் தோசை கிடைக்குமா இல்ல தோசை கரண்டியில ஏதாவது கிடைக்குமான்னு யோசித்தாங்க ஐயா நீங்க தீர்ப்பு சொல்லணும். ஏன்னா நீங்க 3 பேர் நீங்க தைரியத்துல தீர்ப்பு சொல்லிட முடியாது. முன்னாடி இருக்கிறாங்க அவங்க, பார்த்து தீர்ப்பு சொல்லுங்க ஐயா. துறவு இல்லறம். ஒருவேளை தீர்ப்பையே அவங்க தான் சொல்லியிருந்தாங்கன்னு என்ன பண்ணுவீங்க நீங்க? ஐயா நாங்க என்ன வேணாலும் சொல்லுவோம், எல்லாத்தையும் நீங்க கேட்டுருவீங்களா? அப்ப சுயமா சிந்திக்க மாட்டீங்களா? பாத்தீங்களா, இவ்வளவுதாங்க முடிச்சு போச்சு தீர்ப்பு. தீர்ப்பையே அவர்கள் சொல்லியிருந்தால் நான் என்ன செய்வேன்? உண்மை. எங்களால் 1000 வேலைகளையும் 1001வது தீர்ப்பையும் சொல்ல முடியும் என்று ஐயாவே ஒத்துக்கிட்டார். அப்ப ஆன்மீகம் தெரிந்தது நாங்களா நீங்களாங்க ஐயா? தீர்ப்பு முடிஞ்சிருச்சு, அவர் சொல்லிட்டாரு, தீர்ப்பு முடிஞ்சு போச்சு. துறவு இல்லறம் எதுலங்க ஐயா ஆன்மீகம் இருக்கிறது நீங்க சொல்ல வரீங்க? எத்தனை பேரையும் பட்டியலிட்டாங்க. உங்க கேள்விக்கெல்லாம் ஐயா பதில் சொல்லுவாரு. சொல்லுங்க ஐயா, சொல்லட்டும், பதில் சொல்லுங்க. ஏன்னா அவங்க முதல்லயே பயம், எனக்கு இன்னொரு வாய்ப்பு, எங்களுக்கு ஒரே வாய்ப்பு தான் உலகத்துல. நாங்க ஒரு சொல்லுதான் எப்போதுமே, நாங்கள் சிங்கங்கள், ஒரே சொல்லுதான். எங்களுக்கு மறு வாய்ப்பெல்லாம் நாங்க கேட்கவே இல்லை. முதல்லயே பயம், மறு வாய்ப்பு